தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த லோக்சபா வாக்கு எண்ணிக்கை முடிவில் நாம் தமிழர் கட்சியானது 8.2% வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக ஒரு அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதனால் நாம் தமிழர் தம்பிகள் தங்கைகள் அனைவரும் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் உள்ளார்கள் என்றே கூறலாம். தமிழ்நாட்டில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியானது வளர்ந்து வரும் 3வது கட்சியாகவும் பெரிய கட்சியாகவும் இருக்கும் நிலையில் தற்பொழுது நடந்து முடிந்த இந்த ஒரு தேர்தல் மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பாராட்டியதும் குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சியினர் கூட்டணி இல்லாமல் பணம் கொடுக்காமல் களத்தில் நேர்மையாக நின்றுள்ளதை தற்பொழுது இவர் பாராட்டியுள்ளார். இதைத் தொடர்ந்து அனைவரும் அவர்களின் மகிழ்ச்சியான கருத்துக்களையும் தற்பொழுது தெரிவித்து வருகிறார்கள். அதேபோல அரசியல் கட்சிகள் மாநில கட்சி என்ற தேர்தல் கமிஷனின் அங்கீகாரம் பெற லோக்சபா தேர்தலாக இருந்தால் ஒவ்வொரு 25 தொகுதிக்கு 1 வீதத்தில் தமிழகத்தில் குறைந்தது 2 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அல்லது 8% ஓட்டுகளை பெற வேண்டும். அந்த வகையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நாம் தமிழர் கட்சியானது 2016 சட்டசபை தேர்தல் முதல் தனித்து போட்டியிட்டு வருகிறது. எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் தமிழக தேர்தலில் 40 தொகுதிகளிலும் தற்பொழுது வேட்பாளர்களை நிறுத்தியது. அக்கட்சிக்கு 8.22% ஓட்டுகளும் கிடைத்துள்ளன. சிவகங்கையில் 15.5, நாகப்பட்டினத்தில் 13.4, தென்காசியில் 12.5, தூத்துக்குடியில் 12.2, தஞ்சாவூரில் 11.6, திருச்சியில் 10.1, பெரம்பலூரில் 10% ஓட்டுகள் என தற்பொழுது நாம் தமிழர் கட்சி அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தல் கமிஷனின் மாநில கட்சிக்கான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்துள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த ஒரு தருணமானது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய நன்மை செய்தியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது.